எம்மா காலையே என்ன வெயில் போடுது சாமி. 2 மருமக வெயில இருந்தும் நான் தான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. சாமி தண்ணி கொண்டு வாங்கம்மா. மருமகளே திரௌபதி, பார்கவி, காதுல கேட்டா கூட கொண்டு வர மாட்டாளுங்க. அப்படி ஒரு கல்நெஞ்சக்காரிங்க. அத்தை ஏன் இந்நேரத்துக்கு இப்படி சத்தம் போட்டுருக்கீங்க காலங்காத்தால? இல்லைம்மா, உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் சாமி. நீங்கள் என்னை பற்றி பெருமையாக தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னங்க அத்தை, மீன் வாங்கிட்டு வந்தீங்களா? இப்போ கூட நான் அதிகாரமாக தான் கேட்பேன். ஏன் நீ போய் காலையிலே போய் வாங்கிட்டு வர்றது? ஏமா இந்த வேகாத வெயில்ல வயசான மீன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? வயசான காலத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன் சாமி. வயசான காலத்தில் என்ன ஏமா இப்படி அலைய வைக்கிறீங்க? உங்களை அலைய வைக்கணும்னு இல்லை. இன்னைக்கு எங்கள் அக்கா மச்சா ஊர்லேருந்து என்னை பார்க்க வர்றாங்க. புரியுதுங்களா? நான் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறது. எல்லாமே ஒன்றும் உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்ல. பேத்தி இருந்தா அந்த நேரம் காலி பண்ணிருப்பா. சாப்பிட ஆள் இல்லையே. அத்தை குழம்பு ரெடியாமா? என்னம்மா குழம்பு தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இதை கை பிடிங்க. ஏய் குழம்பு தூக்கி என்ன கழுவாம என்னமா மீன் அப்படியே இருக்குது? அதை கழுவிட்டாங்க, வாங்க. அதை கழுவுறத விட்டு வாங்க. ஏய் குழம்பு, மீன் குழம்பு உங்க வீட்டுல வச்சதே இல்லை, கழுவுறது கூட தெரியாதா? நான் குழம்பே வச்சது இல்லை, யூடியூப் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். ஐயோ யூடியூப் பார்த்து சமைக்காதா? என்ன செய்ய கொண்டுருவா போல இருக்குது. இவ்வளவு சீக்கிரம் நடக்காது, வாங்க. அப்ப கொண்டுருவியா? அப்படியே ஒரு மீனை கழுவி குழம்பு வைக்க தெரியாதா உனக்கு? கழுவு தெரியாதான் எங்க அக்கா மச்சான் வந்துருவாங்க சீக்கிரம். வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒரு மீன் குழம்பு வைக்க தெரியாதாமா? ஒரு குழம்பு வைக்க தெரியாதாமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி இருந்துச்சு, அன்னைக்கு போட மாட்டேங்கிறாங்க. 2 மார்க்காக வச்சுக்கிட்டேன். ஏய் அவளை கூப்பிடு. நான் அவகிட்டயே கொடுத்து கழுவிக்கிறேன். என் போன் அடிக்குது பாரு சாமி. என்ன குழம்பைய நான் எங்க போய் சொல்லுவேன்? எங்க ருசியா ஒரு மீன் குழம்பு வச்சு தர மாட்டேங்கிறாங்க. 2 மரங்களை வச்சு நான் என்னத்த பண்றது? பார்கவியை கூப்பிடுமா? ஹலோ, என்னாச்சுமா? என்ன என்ன எதனால? கூட யார் இருக்கா? இந்த இப்ப உடனே பட்டு வருமா? பார்கவி, திரௌபதி, கொஞ்சம் போர் பிடிக்குமா? இளைய மருமக மயக்கம் போட்டு வந்துருக்கா, நம்ம கொஞ்சம் போர் பிடிக்குமா? கிளம்புங்க, குழம்புலாம் அப்படி கூட வந்து வச்சுக்கலாம். கிளம்புங்க சாமி, போலாம் வாங்கம்மா. என்னம்மா? எங்க அக்கா சொன்னாங்க என் மக மயக்கம் போட்டு வந்து கிடைக்கிறா. வரல வாசல் பாத்துக்கலாம். சீக்கிரம் போட்டு வாங்க சாமி, கிளம்புங்க. காசா எங்க காரு இன்னும் கட் பண்ணி என்ன பண்றது? ஐயோ எங்க அன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே. கடவுளே என்னாச்சு தெரியல. பாட்டி வேமா போங்க. அம்மா அம்மா என்னாச்சு தெரியல. அடி கொஞ்சம் கம்முன்னு இருங்க. அடி கம்முன்னு இருங்க. டிரைவ் பண்ணும்போது என்ன படுத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் எங்கடா போய் முடிவேன். போங்க வேமா போங்க. பாட்டி நீங்க சும்மா இருங்க. பாட்டி வேமா போங்க. அம்மா ஏய் என் புள்ள பேத்தி அடிக்காதடி. ஒருத்தி அடிச்சு என்ன துரத்தி விட்டுட்டேன். அம்மாவுக்கு என்ன வெள்ளமா போங்கிற மறுபடியும் எனக்கு பயமா இருக்குது. சாமி ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. இரு ஒண்ணும் ஆகாது. அம்மா ஏய் ஏய் என்ன பின்னாடி சட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஆசாசியா வாங்கின மீன் இது. ஐயோ அம்மா விட மீன் குழம்பு தான் பெருசாப்ப. எனக்கு நான் வாங்கின மீன் தான் பெருசு. கம்முன்னு இருங்க. சட்டியத்துக்கு வெளியே இருந்துருவேன். என் புள்ள மகதி அழுகாத தங்கம். ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு போயிடலாம். சரியா? நான் வந்தாச்சு, வீடு வந்தாச்சு. அக்கா என்ன? ஏய் சி எந்திரி மேல ஃபர்ஸ்ட். ஏய் என்னாச்சு? யுகதி என்னாச்சுமா? எந்திரி. ஐயோ மயங்கிட்டாளா? பேத்தி மயங்கிட்டாளே. ஏய் சாத்திரம் ஏன்டி என் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கிற, கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற? திட்டாம சவ மாதிரி என் மேல வந்து. ஏய் சி என்ன வார்த்தை பேசணும்னு தெரியாது. குழந்தைடி அவ. இவளுங்கெல்லாம் எப்படித்தான் மருமகளை வச்சு மேய்க்கணுமோ இவளுங்களெல்லாம். கடவுளே சாமி. யுகதி தண்ணி தெளிச்சு விடுமா. அக்கா கிட்ட கொடுங்க மச்சான். ஒண்ணும் இல்ல அக்கா கிட்ட கொடுங்க. நீங்க அக்கா கிட்ட வண்டி ஓரமா நிறுத்தணும். எங்க போறது? டிராபிக்ல நிறுத்த கூட முடியாது. எங்க அண்ணி வேற மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளமா. அப்படி பாத்துட்டு வரேன். யுகதிமா தங்கமே ஐயோமா வானதி, வானதி என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் அவளுக்கு
ஆயிடுச்சு. என்னாச்சு? ஐயோ வயசான உனக்கு மயங்கிருச்சு, பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா. அவ பதறி எப்பயுமே அடிச்சு ஓடி வரோமே. அப்பா பத்தி பேசுவாங்க. ஐயோ சம்பந்தி, என்னாச்சு? வயசான காலத்துலங்கம்மா சொன்னா திங்க மாட்டாங்க. இந்த ஆயில் ஃபுட் சாப்பிடாதுன்னு சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சம்பந்தி இப்படி பண்ணி? நீ எப்ப சாமி வந்த? எப்படியோ கொளுத்தி போட்டது புகைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம வேலையை பார்க்கலாம், சோத்தை கூட அப்புறமா ஆக்கிக்கலாம். என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்துட்டு இன்னும் நம்ம புகைய வைக்கணும். அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வர மயில உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்ட்டு. எனக்குலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. அவங்க தான் எனக்கு தெரியாம ஆர்டர் போட்டு பீஸா பர்கர் சாப்பிட்டு பிபி சுகர் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கு. கேட்கவே மாட்டாங்கம்மா. ஏன் இப்படி கடையில வாங்கி சாப்பிடுறீங்க? ஏமா அவன் பொண்ணு தான் நல்லா தானே உங்களை பாத்துக்கிறா. நீ எப்ப சாமி வந்த இங்க? காந்தாரி சமைச்சு போடுறேன். நேத்தியே வந்துட்டியா? ஓ அங்க என் பருவ அங்க தோட்டி விட்டான்ட்டு இங்க வந்துட்டியா? சரி பெரிய இது குரங்கு பொம்மையா? இது டெடி பேரி. அப்படியே பக்கத்து வீட்டுக்காரி இப்படி சொன்னா மாத்தி உனக்கு ஒண்ணுன்னு நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வரோம். வருவீங்களா? எனக்கு வர மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க சம்பந்தி. என் பொண்ணு நீங்களும் ஒண்ணுதான். என்ன என் பொண்ணு கட்டி கொடுக்குறாங்க. என் பொண்ணு நல்லா இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருந்தா என் பொண்ணு நல்லா இருப்பா. என்ன சம்பந்தி? என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஆயா நல்லாதாக்கா இருக்கேன். அத்தைக்கு அங்க பாருங்க, நேத்து பீஸா வாங்கி சாப்பிட்டாங்கல்ல. இல்ல சாமி, பக்கத்து வீட்டுக்காரி இங்க பாரு, அக்ஷயா பக்கத்து வீட்டுக்காரி பொல்லாதவளாட்டுக்கு. என் புள்ள தங்கச்சி பக்கத்துலதான் இருக்க. உனக்கு தெரியாமலே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. இவன் மயங்கி விழுந்துட்டான்னு போன் வரவும் நாங்களும் அங்க இருந்து அடிச்சு புடிச்சு வரோம். அதுதான் பாரு, இவன் மயங்கிட்டான்னு சொல்லிதான் நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்தோம். வந்து பார்த்தா சம்மந்தி மயங்கி கிடக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரி நேத்து பீஸா வாங்கி சாப்பிட்டாடி. நான் இங்க சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். மட்டன் வாங்கி சமைச்சேன். அத வீட்டு சாப்பாடு சாப்பாடு பிரஷர் இருக்கு. எதுக்கு என் சம்மந்தி கொன்றுவியாட்டுக்கு நீ? ஐயா வரல, நான் ஆசைப்பட்டு ஒரு நாள் செஞ்ச கொஞ்சோட்டு கொடுத்தங்கம்மா. அதான் சாப்பிட்டா உடம்ப பாத்துக்கோங்க சம்பந்தி. இனிமே ஆயில் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க. பிரஷர் ஆகி பாடுறீங்க. அங்க இருந்து ஓடி வர உங்களுக்கு ஒண்ணு சமைச்சு கொடுக்காம அத்தை நீங்க ஹோட்டல்ல இருக்கத்த வாங்குறீங்க. பீஸா பர்கர் செய்யுமா மீன் கொண்டு வந்திருக்கா பாரு. பரவாயில்ல என்ன பரவாயில்ல, அங்க தோட்டி விட்டதை இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வீடு வீடு நாங்க அப்படியே வாடி. நல்லா இருக்கிறியா? போடுமா? நான் நல்லா இருக்கிறேன். உங்க அக்கா என்ன இப்படி இருக்கா? அப்ப எப்ப அக்கா தானே விடு, பாத்துக்கலாம். நீங்க தான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காளே. அப்படியே சொல்றா. உங்க பொண்ண நாங்க காலேஜ் சேர்த்துருக்கீங்களா? ஆமா. அந்த பொண்ணை போய் மாலெல்லாம் சுத்திட்டோம். அக்கா இருக்காள காலையில கிளம்பணும். கிளம்பிட்டு கோயிலுக்கு போறான். பண்ற சின்ன என்னடி இந்த வெட்டு வெட்டுற? இவன் அடி எனக்கு போடுச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன சொல்ற? அப்படி நீ இருக்க கூடாது. ஒரு அட்ரஸ் போயிட்டு இருக்கங்க. பக்கத்து வீட்டுக்காரி சரோஜா இருக்கிறாளே மோசம். என் பொண்ணுக்கும் நானே பயந்துட்டேன். இப்ப எங்க அம்மா கூட்டிட்டு வரேன். நல்லாவா இருக்கு? ஏன் பொண்ணுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம், அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். ஏன் அப்படி சொல்லுவேன்? எடி போன் போட்டா வாயில விழுந்தா அது விளங்குமா? பொண்ணு நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கல. நான் போன்ல என்ன சொன்னேன்? தெளிவா தானே சொன்னேன். கிடையாது. அடிப்பாவி மருமக வச்சு மாமியா தான் உழுந்துட்டேன். வந்துருச்சு மருமகன்னு. என் பொண்ணை பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு? அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையாட்டுக்கு. ஏன்டி உன் வாயால் அப்படி சொல்ற? நல்லா இருக்கிற பொண்ணு என் பிள்ளைக்கு சுத்தி தான் போடணும். ரொம்ப சுத்தி போடுவேன். ஓ அவளை வேணா சுத்தி எங்காச்சும் போடு. நல்லா பூசணிக்கா மாதிரி இருக்கிறான். என் மேல கைய வச்சுட்டேன். என் புருஷன் மிலிட்டரியில இருக்காண்டி. புருஷன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானா?
இங்க பாரு என்ன? நான் சொன்னது உனக்கு சரியா புரியல. ஏய் வாடி இங்க பாருடி. என்னாச்சு பாத்தைய பாரு. ஏன் வராடி போறாங்க நீ சத்தமா இருக்கீங்களா ஆமா. என்ன பேசிட்டு இருக்கிற நீனு? என்ன கையை நீட்டி பேசுற? என்ன நம்ம பேசுற ஏண்டி உனக்கு அதே வேலையாடி? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அங்க இங்க சண்டை போட்டு வைக்கிறதே உனக்கு வேலையா இருக்குதா? இல்லாத ஒண்ணு சொல்லாத ஒண்ணு சொல்லி சொல்லி பொண்ணு எடுத்துல பொண்ணு எடுத்து கேட்கிறேன். இப்பதான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னடி பண்றீங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கு. ஐயோ என்னத்த சொல்லுவேன் என்ன எதுக்கு சித்தி குழம்புறீங்க இப்போ அடி இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நான் பேசுறேன். புரியுது சித்தி இங்க பாரு பாரு இது நல்லா பொட்டமன் படத்துல ஒரு வெள்ள மாதிரி இருந்து ஏன் பேசி என் பிள்ளை எப்படி இது பண்ற? ஏய் யாரு இந்த பூச்சாண்டி? ஏன் இப்படி ஐயோ பண்றீங்க? கடவுளே. ஐயோ யாரு பூச்சாண்டி யாரும் பெரிய அக்க போச்சுட்டீங்க யாரு பூச்சாண்டி? இங்க பாருங்க அது என் கையை கடிச்சது என்னடி நான் சொல்ற? வீட்டுக்கு கூட சொல்லல என் கையை கடிச்சு எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா ஐயோ நல்லா விசித்திர பறவை மாதிரி இருக்குடி. நம்ம அந்த விஷயத்தை கவனிப்போம். நீங்க நீங்க வந்த இடத்துல எல்லாம் என்னடி என் அம்மாவை கை நீட்டி நீங்க வந்த இடத்துல பேசிட்டு எல்லாம் இருக்கீங்க? என்னடி என்னடி கை நீட்டி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணீர் கூட இருக்க மாட்டேனா அண்ணி அப்படி இருந்தா சொல்ல மாட்டீங்க. இல்ல புரியல நீங்க பாருங்க என்ன ஒரு சாமர்த்தியம். நீ போன் பண்ணனாலதான் அண்ணனே கண்ணடிச்சு விடும். சரியா? பாத்துக்கோ. உன்னால ஆரம்பிச்சது வாங்க போலாம். இன்னைக்கு என்னென்னமோ நடக்கும்னு நினைச்சேன். முத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கா பாரு. இவளை அடி வாங்க வைக்கலாம்னு நினைச்சா என் மகள் அடி வாங்க வச்சுட்டேன். ஏதோ இன்னைக்கு நான் நினைச்சது நடக்கல. இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். உட்காந்துருக்கா பாரு போண்டா கோழி மாதிரி. சம்பந்தி உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க என்னமோ ஏதோ நினைச்சு வந்துட்டோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பிள்ளைனாலும் சரி நீங்களும் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? கவலைப்படாதீங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. கடை சாப்பாடு சாப்பிடாதீங்க. என் பொண்ணு நல்லா அர்கானி அத்தைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. சரியா? சரிங்கம்மா நான் சமைச்சுதாம்மா போட்டுட்டு இருக்கேன். சரி தங்கமையில உன்னை பத்தி எனக்கு தெரியும். சரி வர அர்கானி. காந்தாரி வரியா இல்லையா? ஏன் காந்தாரி? நாளைக்கு வரமா சரி ஓகே. சரி வா தங்கமையில வா. பொம்மை தூக்கிடும் வாங்க பொம்மை சரி குத்துக்கல் மாதிரி போறாளுங்க பாத்தியா? இவளுகளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. புரிஞ்சுதான்? அங்க என்னென்ன நடக்குதோ உன் மாமியாக்காரி என்னென்ன பண்றாளோ எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு. புரிஞ்சுதான்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிக்காமையா போயிருவாளுங்க. அவளுகளை வாழவே விடக்கூடாது. புரிஞ்சுதான்? சரி இன்னைக்கு இதை இன்னைக்கோட இல்லை என்னைக்குமே தொடரும். இவளுகளை விடவே கூடாது. பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்டார்ட் நாவ். ஹாய் தங்கமான மக்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,